வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தில் கடந்த 3 நாட்களாக அமலாக்கத்துறை ரைடு நடத்தினாங்க பார்த்தீங்களா, அந்த சோதனை இப்போ கம்ப்ளீட் நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. இந்த 3 நாள் சோதனையின் போது பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்குங்க. எதுக்காக திடீர்னு இந்த ரைடு அப்படின்னா, விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, மது ஆலைகளிலிருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு நேரடியாக மது விற்கப்பட்டதில் ஊழல் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்திருக்கு. அந்த புகாரின் அடிப்படையில் தான் இடி ரைடை நடத்தியிருக்காங்க. விற்பனை செய்யப்பட்ட மது பாட்டில்களுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அது கணக்கில் காட்டப்படவில்லை அப்படின்னும், கலால் வரி ஏய்ப்பு, கொள்முதல் மற்றும் விற்பனையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த புகார்களின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தில் ரைடை நடத்தியிருக்காங்க. தெலுங்கானா, டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அங்கே ஆட்சி செய்தவர்கள் லிக்கர் ஸ்கேம், மதுபான கொள்கை, மதுபான ஊழல் தான் அங்கே ஆட்சி மாற்றத்துக்கே வித்துடுச்சு. தமிழகத்திலையும் டாஸ்மாகில் ஏதாவது ஒரு ஊழல் நடந்துருந்துச்சு அப்படின்னா, இடியுடைய இந்த ரைடு அடுத்து இடி ஏதாவது இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க குற்றப்பத்திரிகையெல்லாம் தாக்கல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வெளிவந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய அதிர்வலை தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அமலாக்கத்துறையுடைய இந்த 3 நாள் சோதனையுடைய ரிப்போர்ட்டு கூடிய விரைவாக வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இசைஞானி இளையராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் லண்டனில் சிம்பானி இசையை அரங்கேற்றினார் அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான தகவல் கிடைச்சிருக்கு. அவர் லண்டன் புறப்படும் போது இங்கே நம்ம ஊர் பத்திரிகையாளர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, தமிழனாக நீங்கள் எப்படி பெருமைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. உடனே இளையராஜா பதிலடி என்ன தெரியுமா கொடுத்தாரு? இந்தியனாக பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்தாரு நம்ம மேஸ்ட்ரோ இளையராஜா. லண்டனில் சிம்பானி இசையை அரங்கேற்றினார் அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான நியூஸ் கிடைச்சிருக்கு. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆங்கில பத்திரிகையில் வெளியான விளம்பரம் அப்படிங்கிறது 3வது டாபிக். என்ன தெரியுமா? திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் இருக்கா, தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. தமிழக பாஜக மாநில தலைவர் சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுக்கும்போது, கேந்திரிய வித்யாலயா பள்ளியுடைய ஆசிரியர் ஒருத்தங்களை கூப்பிட்டு, நீங்கள் சொல்லுங்கம்மா, கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் லாங்குவேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரே பேச விட்டார். அந்த டீச்சர் சொன்னாங்க தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் சொன்னாங்க. சில நாட்களுக்கு முன்பாக அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆனிச்சு. இப்போ என்ன தெரியுமா, ஒரு ஆங்கில பத்திரிகையில் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளி, ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கூலில் வாக்கின் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா விளம்பரம் மாதிரி ஒரு ஆங்கில பத்திரிகையில் அட்வர்டைஸ்மெண்ட் வெளிவந்திருக்கு. டீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நேர்காணல் நடத்தப்பட இருக்குது. அப்போ தமிழே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பரப்பி விட்டுக்கு இருந்தீங்களே, இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. பாருங்கள், ஆங்கில பத்திரிகையில் வெளியான வேலைவாய்ப்பு பற்றிய விளம்பரத்தில் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் தமிழ் இன்ஸ்ட்ரக்டர், தமிழ் ஆசிரியர் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இனி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க. இது 3வது டாபிக். இந்த விளம்பரம் 3/3/2025 அப்போ தான் வெளிவந்திருக்கு. சூலூர் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் தான் தமிழ் ஆசிரியர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது 3வது டாபிக். 4வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய பிரதேச முதலமைச்சர் இருக்கார்ல மோகன் யாதவ், அவர் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. சிறார் பாலியல் குற்றவாளிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுதில்ல, அதே மாதிரி பெண்களை சட்டவிரோதமாக மதம் மாற்றுறாங்க பார்த்தீங்களா, பெண்களை சட்டவிரோதமாக அவங்களுக்கும் மரண தண்டனை வழங்க சட்டத்தில் வழிவகை கூடிய விரைவாக செய்யப்பட இருக்கு அப்படின்னு மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.